பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? தேவனோட ஆலயம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஸோ தேவனுடைய ஆலயம் தேவனோட ஆலயத்தை நம்ம கெடுத்தோம்னா தேவன் நம்மளை கெடுப்பார். அது ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்குது. அந்த ஆலயம் நம்ம தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆவியாத்மா சரீரம் நமக்குள்ளே இயேசப்பா வாசம் பண்ணுறாருல. பழைய பாட்டிலெலாம் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டின்னு வாசம் பண்ணார். ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணார். அப்புறம் கோயில் சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினார். அங்கே வாசம் பண்ணார். இப்போது இயேசப்பா பூமிக்கு போனதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனால ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அதான் இயேசப்பா நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். ஸோ அதுக்கு முந்தின அதிகாரம் வாசிக்கிறேன், முந்தின வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். தேவனோட ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கிரியை செய்கிறார்ன்றதை அறிந்திருக்கிறோம். ஸோ தேவனோட ஆலயத்தை நம்ம கெடுக்க முடியுமா? எப்படி கெடுக்க முடியும் அப்படின்றத அடுத்து 18வது வசனம் சொல்லுது. ஒருவன் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாய் இருக்க கடவான். அதாவது ஒருவனை தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. இங்கே வஞ்சிக்கிறது, அதாவது தேவனோட ஆலயத்துக்கு எடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீங்களே அந்த தேவனோட ஆலயமாக இருக்கு, தேவனோட ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது. ஸோ அதனால் அடுத்த வசனம் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்காதீங்க. அதாவது நம்மளே வஞ்சித்தோம்னா, இந்த ஆவியாத்மா சரீரத்தை வஞ்சிக்கப்படும்படி செஞ்சோன்னா தேவனோட ஆலயத்தை கெடுக்கிறதா அர்த்தம். ஸோ நம்மளே ஞானி என்றது என்ன இருக்குது? ஏன்னா கர்த்தனோட பார்வைக்கு ஞானி என்றவன் பைத்தியக்காரனாக இருக்கலாம். ஸோ ஆனால் நம்ம நான் தான் பெரியவன், எனக்கு தான் தெரியும்லாம் தெரியும், அப்படி பெருமை கௌரவம் இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நம்ம தாழ்த்தி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை வஞ்சியாதபடி இருக்கணும். அந்த வஞ்சியாத இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வசனம் சொல்கிறேன்னு சொல்லி தியானிக்கலாமா? 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். நமக்குள் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராய் இருப்போம், சத்தியம் நம்மளுக்குள் இராது. அதாவது இங்கே வஞ்சனைன்றது எது சொன்னால், நம்ம பாவம் செய்யாதவங்க நம்ம இருக்கோம். இந்த உலகத்துலவே பாவம் நிறைஞ்சதான் அது இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த நம்மளும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பாவத்திலே தான் என் தாய் கர்ப்பம் தெரித்தா, என்னை கர்ப்பம் தெரித்தான்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா? ஸோ பாவத்துலேருந்து தான் நம்ம இந்த பூமிக்கே வரோம். அப்படி இருக்க பட்சத்தில் நான் பாவம்லாம் செய்யலப்பா, நான் சுத்தம், நான் பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அதனால தான் ஆண்டை இந்த ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன்னு சொல்லுவோம். ஸோ முதல் வஞ்சகனை நம்மை வஞ்சிக்கப்படக்கூடாது. சத்தியம் நமக்குள்ளே இராமல் போயிடும். ஸோ நான் பாவம் செய்யலை, நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னா ஆண்டு சத்தியம் நமக்குள்ளே கிரியை செய்யணும்னு ஆண்டு சொல்கிறார். அடுத்த வசனம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதாவது நம்ம பாவானதும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது வார்த்தைனாலும் சரி, பார்வையினாலும் சரி, இருதயத்தினாலும் சரி, சிந்தைனாலும் சரி, செயலியாலும் சரி, நடத்தையிலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். பாவம் செய்யாமல் பாவம் செய்யாதபடி இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு பரிசுத்தமாக வாழறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை கேட்டு நடக்கிறோமே தவிர நான் பாவமே செய்யல, நான் பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு யாராலுமே சொல்லவே முடியாது. ஏன்னா இயேசப்பா மட்டும்தான் பரிசுத்த பாவம் இல்லாதவரை இந்த பூமிக்கு எல்லா காரியமும் பிதா சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றி பரலோகத்துக்கு போனார். பாவத்தை பார்க்காத சுத்த கணராக அவர் இருந்தார். ஸோ அவருக்கு தான் அது பொருந்துமே தவிர நம்மளுக்கு பொருந்தாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தை பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஸோ நம்ம இந்த பாவம் செஞ்சுட்டேன் இயேசப்பா, எனக்கு இதை மன்னிச்சிருங்க, நான் இதை மாரி செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை இட்டோம்னா இயேசப்பா நம்மளோட அந்நியாய செயல்கள் எல்லாமே நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவளா இருக்கார். இசப்பாவோட ரத்தம்னா சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கிறது இல்லையா? ஸோ அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு மொத்த பாவத்தை நீக்கி ஆண்டவர் நம்ம சுத்திகரிக்கிறவராக இருக்கார். ஸோ அனுதினமும் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து இசப்பாயிட்டு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னா அதை உணர்த்துங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆவியோட அழகா நம்ம இந்த மாதிரி பேசுனேன், இந்த மாதிரி நடந்துட்டேன், இந்த மாதிரி பார்வை பார்த்தேன், இதெல்லாம்
தப்புன்னு நம்மள உணர்த்தியே நடத்தும்போது நம்ம வந்து அறிக்கையிட்டோம்னா, அவரோட ரத்தம் நம்மள கழுவி சுத்திகரிக்கும். அதே 10வது வசனம் சொல்லுது, "நாம் பாவம் செய்யவில்லை என்போம். ஆனால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது." அதாவது நம்ம பாவம் செய்யல அப்படின்னு சொன்னா, ஏசப்பாவ நம்ம பொய் சொல்றது தான் அர்த்தம். ஏன்னா, அவரோட வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யாது. வார்த்தை வந்து நிக்காது, தங்காது, நம்மள உடைச்சு உருவாக்காது, பரிசுத்தமாக்காது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமா நம்ம செயல்பட்டாலும், பேசினாலும், இந்த பாவம் செஞ்சாலுமே அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டே இருப்போம்னா, ஆண்டவர எசப்பா நம்ம திரும்ப திரும்ப வந்து சிலுவையில அறையப்பட்டு ஒப்பு கொடுத்தது தான் அதுக்கு சமம். ஸோ அதனால நம்ம வந்து பரிசுத்தமா வாழறதுக்கு எசப்பா என்ற கிருபை கேட்போம். எசப்பா வாசம் பண்ற இந்த ஆலயத்தை வந்து துக்கப்படுத்தாம வந்து கெடுக்காதபடி நம்ம இருக்கணும். நம்ம அடுத்தனும் பாவம் விழுந்துடுறோம். ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிடும். ஆனாலும் ஏசப்பா இதை நான் செஞ்சுட்டேன், இனி செய்யாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாயிட்ட அனுதினமும் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சரீரத்தை கொடுத்து நம்ம பார்த்தோம். இந்த சரீரம் தான் தேவனோட ஆலயம் அப்படின்னு சொல்லி. ஆனா நிச்சயமாவே ஆண்டவர் ஆலயம் சர்ச்சில் எவ்வளோ பாவங்கள் நிறைஞ்சு இருக்கு. விக்கிரக ஆராதனை நிறைய இருக்கு. வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய நடக்குது. ஒருத்தர் புறங்கூறுது நிறைய இருக்கு. ஃபால் ப்ராப்பர்சிஸ் வந்து கள்ள தீர்க்கங்க கள்ள போதனை நிறைய சர்ச்சுக்குள்ளேயே இருக்கு. பிசாசான சர்ச்சுக்குள்ளே இருந்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கான். சர்ச்சுக்குள்ளேயே வந்து பிஸ்னஸ் நடக்குது. எவ்வளோ விஷயங்கள் மறைமுகமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் நிறைய சர்ச்சுக்குள்ளேயே இருக்கு. நம்மளே இந்த மாதிரி பாவம் நம்மளோட சரீரத்தை அழிச்சது இல்லாம தேவன் வாசம் பண்ற ஆலயம், அதாவது சர்ச்சையும் நம்ம அழிச்சு கொண்டிருக்கோம். ஆண்டவர் ஆலயத்தை கெடுத்தோம்னா அவர் நம்மளை கெடுப்பார். ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட ஆலயம் வந்து சர்ச்சும் பரிசுத்தம் உள்ள இடம். அதை நம்ம பரிசுத்தமா தான் நோக்கி பார்க்கணுமே தவிர அசுத்தமா ஆக வைக்கவே நம்ம கூடாது. ஸோ நம்ம சரீரத்தையும் நம்ம பரிசுத்தமாக்கணும், நம்ம போற சர்ச்சையும் நம்ம வந்து பரிசுத்தமாக்கணும், சுத்திகரிக்கணும். ஆவியான வாசம் பண்ற இடம் எப்பவுமே பரிசுத்தமா தான் இருக்கணும். அதனால எசப்பா கிட்ட நம்ம என்ன கேட்போம்னா, எசப்பா நீங்க வாசம் பண்ற இந்த சரீரம், இந்த ஆலயம், ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிற இந்த ஆலயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. அதே மாதிரி நான் போற அந்த சர்ச்சையும் அங்கேயும் வந்து அசுத்தமா இருக்கு ஏசப்பா. அந்த அசுத்தெல்லாம் நீக்கி உங்க ரத்தத்தை வந்து தெளிக்கிறேன் ஏசப்பா. அந்த உங்க ரத்தத்தினால என்னோட சரீரத்தையும் நீங்க சுத்திக்கிறீங்க, நான் போற ஆலயத்தையும் சுத்திக்கிறீங்க, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆலயம் வந்து பரிசுத்தமுள்ளதா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அது பரிசுத்தமாகப்படட்டும். ஏச நாமத்தை பரிசுத்தமாகப்படட்டும்ப்பா. நீங்க எனக்குள்ள நிலைச்சிருக்கிறது போல நாங்க போற சபையிலும் நீங்க நிலைச்சிருக்கணும். சத்திய வேதம் வார்த்தை கிரியை செய்யணும் ஏசப்பா. நீங்க ஆளுகை செய்யணும். நீங்க தலைவரா இந்த சபையிலையும் இருக்கணும். என்னோட சரீரத்துல நீங்க இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்து தலைவரா இருக்கணும். நீங்க தலைவரா இருந்து என்ன ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன நீங்க ஆளுகை செய்யணும். அதே போல நான் போற சர்ச்சுக்கும் நீங்க வந்து ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா ஏசப்பா அனுதினமும் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தையும் சுத்திகரிப்பார், நம்ம போற சர்ச்சையும் சுத்திகரிப்பார், பரிசுத்தமாக்குவார். நம்ம மூலியமா வந்து எழுப்புதலும் பரவும், நம்ம போற சர்ச்சு மூலியமா எழுப்புதல் பரவும். நம்ம ஆண்டவரோட சாயல இருக்கனால அவரோட சுபாவம் நமக்குள்ள அனுதினமும் காண்பிக்கப்பட்டுட்டே இருக்கும்போது வெளியரங்கம் போது சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்து இவங்க எல்லாம் தேவனோட பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்றாங்க. இவங்க கிட்ட வந்து பாவக்கரைகள் இல்லாம பரிசுத்தமா வாழ்றாங்க. அது எப்படின்னு சொல்லி அங்க ஒரு சாட்சியுள்ள ஜீவியுள்ள வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். நம்ம வாழ்ற நிமித்தம் சுத்தி இருக்கணும் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாங்க. அவங்களும் சபைக்கு வருவாங்க. இந்த சபை அந்த ஆண்டவருக்கு நேரம் உண்மையா நடக்கிற சபைன்றது அறிந்து கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆலயமா நான் இருக்கணும் ஏசப்பா. அதே மாதிரி நான் போற ஆலயம் சபையும் பரிசுத்தமா நீங்க வாசம் பண்ற சபையா இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி டெய்லியும் ஆலயத்துக்காகவும் சரி, நம்மளோட சரீர ஆலயத்துக்காகவும் டெய்லி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமான ஆண்டவர் நம்மளோட சரீர ஆலயத்தையும் ஒரு மாற்றத்தை பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். நம்ம போற சபையிலையும் ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை வந்து கட்டளையிடுவா. வருகைக்கு சமயமா நம்ம நாட்களை போய் கொண்டிருக்கோம். ஆண்டவர் வந்து நிச்சயம் வருகையில அந்த சபையும் நம் வந்து பரிசுத்தமாக்கி சபையில இருக்க எல்லாரையும் வருகையில் எடுத்துக்கொண்டு போகும்படி மனவாட்டியான சபையா மாற்றுவார். நம்மளோட ஆவியாத்தம சரீரத்தையும் மனவாட்டியான சபையா நம்மளோட சரீரத்தை மாற்றி ஆண்டவர் வரிகளை கூட்டி சேர்க்கிறவரா இருக்கார். அவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருந்து பரிசுத்தமா வாழ எசப்பாயிட்ட கிருபை கேட்போம். ஆமீன்.